பரமே என்னடி எனக்கு இப்படி தேம்பி 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 அழுதுக்கு இருக்க? இப்ப என்ன நடந்து வச்சு? என்னம்மா பரமே, மாசமா இருக்கவில்லை இப்படி அழுதுக்கே இருந்தா அந்த குழந்தைக்கு என்னத்துக்கு ஆகும் சொல்லுவாப்போ? தேம்பி தேம்பி இப்படி அழுதுக்கு இருந்தா நல்லாவா இருக்கு? இவரி அப்பதான் நான் கேட்டுக்கிருக்கேன். என்ன நீ பேசாம பதில் சொல்லாம இப்படி படுத்துக்கிறது என்னடி அர்த்தம்? நீங்க இப்ப கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். போ அப்பதான் அங்கிட்டு நீ வேற. அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா உனக்கு? என்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு. அவங்க மாமா மக வந்திருக்கணும் உண்மையை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? வந்து 10 நாள் ஆகுதான், அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மறைக்கிறாரு அப்படி? ஆமா, அவங்க மாமா மக பெரிய எலிசபெத் மகாராணி, அவ வந்தன்னு சொல்லணுமாக்கு. அவ வந்ததை சொன்னா என்ன சொல்லாட்டின என்ன? அதை எடுத்து நீ அழுதுக்கு தேவையில்லாம நீ ஃபர்ஸ்ட் அழுகாம பேசு. அப்பதான் நான் கூட பேசுவேன், இல்லைன்னா கூட பேசவே மாட்டேன் பாத்துக்க. அவ எலிசபெத் மகாராணியா இருக்கா, இல்லாம கூட போறா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவ வந்தானா வராட்டினா இவர் எதுக்கு என்கிட்ட போய் சொல்றாரு? உண்மை சொல்ல வேண்டியதானே? நான் இந்த மாதிரி வந்திருக்கு செஞ்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அதையும் போய் சொல்லணும். அது இப்பதான் வந்திருக்குன்னு சொல்றாரு. அவன் நான் வந்து 10 நாள் ஆச்சுன்னு சொல்றா. இது தப்பு தானப்ப? சரிடியே, அதை வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிடுவா என்ன ஏதுண்டு. அவன் அப்படிப்பட்ட பையன் எல்லாம் கிடையாது, நல்ல பையன் தான். அதுக்காண்டி நீ சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. அதுக்குள்ள புள்ள இருக்கு, அதுக்கு எனர்ஜி வேணாமா? சாப்பிட்டா தானே கிடைக்கும். வீண் பண்ணிட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? சரிம்மா பரமே, கொஞ்சோண்டு சோறு கொண்டு வரேன், சாப்பிட்றியாப்பா? எனக்கு ஒன்றும் வேணாம். நான் கோச்சுக்கிட்டு போன்னு வச்சேல, இந்நேரம் அவர் வந்திருக்கணும்ல, இன்னும் வராம இருக்காரு. அப்பனா கொஞ்சம் கூட அவருக்கு குழந்தை மேலேயும் என் மேலேயும் அக்கறை இல்லையில, நான் எதுக்கு சாப்பிடணும்? ஏ பரமே, வர வேணாமா அந்த தம்பி அங்க இருந்து கிளம்பி? உடனே ஓடியாந்துட முடியுமா? அவன் அம்மா பட சொல்லிட்டு தானே வருவாப்ல, வந்துருவாப்லம்மா. நீ சாப்பிட்டு உட்காரு, வரவும் பேசிக்கிடுவோம். இத்தனை பேர் சொல்லிக்கிருக்கோம், நீ சமத்துக்கு எனக்கு வேணாம் வேணாம் என்னடி அர்த்தம்? அப்ப நீங்க யார் பேசி மதிக்க மாட்டேங்கிறதானே அர்த்தம்? பொம்பளை பிள்ளைக்கு இப்படி பீம்பு இருக்க கூடாது சொல்லிவிட்டேன். நீ எல்லாம் பேசுவப்பத்தா. உனக்கெல்லாம் தாத்தா அப்படி உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படி யாராவது ஒரு பிள்ளைய கூட வச்சிருந்து பேசிக்கி இருந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாதான் உனக்கெல்லாம் தெரியும். யாரு உங்க தாத்தானா? ஆத்தாடி ஆத்தே, ஊருக்கு கேளு புரண்டு வச்சிருப்பாரு. கேளு புரண்டு நீங்க இப்ப சொல்றீங்களா கேளு புரண்டு? அது மாதிரி எங்க போனாலும் எவ்வளவு பார்த்தா பேசிக்கேதான் கிடப்பாரு. அதுக்காக நான் சண்டை ஓட்ட அந்த ஆள் கூட வாழ முடியுமா சொல்லுவாப்ப? அதெல்லாம் போக வாழ்ந்துட்டு விட்டுருவேன் நான். தெருவோட பாக்குறியா, பாத்துட்டு வந்துடுறியா, அப்படித்தான். வீட்டுக்கு வந்தா ஒழுக்கமா இருக்கணும். அப்படித்தான் இருந்தாங்க அந்த காலத்துல. அவர் பூரா ஒழுக்கமா ஸ்ரீராமனா வரந்தா இங்கே உங்க தாத்தை மாறலாம். கடமே என்ன பண்ற? இந்தா வந்துருச்சு தம்பி. காணாம்ட பாவம், உயிரை வெறுத்து ஓடி வந்துருச்சு. ஏலே ஐயா வாடா சாமி, உன் பொண்டாட்டி நீதான் சமாதானப்படுத்தணும். எனத்துக்கிட்ட அவட்ட போய் சொன்னேன். ராத்திரி இருந்து அழுதுக்கிருக்காடா, தேம்பி 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 தேம்பி. இன்னும் சாப்பிடல, இன்னும் பச்சை தண்ணி பல்ல ஊத்தாம கிடக்கா, மாசமா இருக்காவ. நீ எனத்துக்கிட்ட சொல்லாம மறைச்சாத. வந்திருக்கான்னு சொல்ல வேண்டியதானே? எப்பத்தா நீங்க வேற சொல்லியிருந்தாலும் அதுக்கு நம்மளாலும் கத்தி டென்ஷன் ஆவா. அதுக்கு தான் அவளை டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. இப்ப எங்க மாமா பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா இவ டென்ஷன் ஆக மாட்டாளா? இல்லை அங்க விடுவாளா? வீட்டுக்கு விடுவாளா? வீட்டுக்கு போகாம இருக்க முடியுமா? அம்மா அப்பாவை போய் பார்த்தா ஆகணும். நானு அங்க போகாதன்னு சொல்லுவா. அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? போய் தான் ஆகணும். அம்மா அப்பா வர சொல்லுவாங்க. இது தேவையில்லாத பிரச்சனை தானே வரும். அவன் டென்ஷன் ஆவான்னு சொல்லிட்டு நான் சொல்லாம இருந்தேன். எனக்கு என்ன மறைக்கணும்னு ஆசையா? அடியே உன் புருஷனை உன் நல்லதுக்காகத்தையும் சொல்லாம வந்திருக்கேன். நீ அப்படியும் பேசுவ, நீ ஒருத்தி. நீ எப்ப பார்த்தாலும் பதட்டமும் டென்ஷன் ஆகுற. எதனாலும் சொன்னோம்னா போதும், அதுக்கு அந்த பையனை பிடிச்சி வைவ. அவன் அதனாலதான் சொல்லாம மறைச்சிருக்கேன். அவன் மேல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு போய் ஒரு ஒம்பளை சாப்பிடாம அடம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுக்கு உட்காந்துருக்கேன். நீ தம்பி போங்க, நீங்க தான் பக்கத்துல போய் சமாதானப்படுத்தணும். அப்பதான் அந்த பிள்ளை சமாதானம் ஆகும். நாங்களாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஏய் பரமே, என்னாடி நீ காலேஜ் படிச்சிருக்க? நீ 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணணும். நீ இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்ட எப்படி சொல்லு? இத்தனை பேர் அட்வைஸ் பண்ற மாதிரி உட்காந்துருக்கு. நீ சாப்பிடாம நல்லாவா இருக்கு? முத நமக்கு ஒரு பாப்பா வந்திருக்கு, அதை எப்படி பாத்துக்கணும்னு தெரிய வேணாமா? அதுக்காக தானே அவங்ககிட்ட சொல்ல. நானு வேணும்னே உங்ககிட்ட மறைக்கணும் எனக்கான ஆசையா சொல்லு. சரி நான் சொன்னது தப்புத்தேன், மன்னிச்சிரு நீ போதுமா? அதுக்கப்புறம் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுறேன், சரியா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. போய் சொன்னது தானே. நான் யாருக்கிட்டையும் பேசுறதாலாம் இல்லை. என்கிட்ட யாரும் பேச வேணாம், கையை விடுங்க அங்கிட்டு. ஏய் என்னடியே, நானும் பாத்துக்கிட்டு ரொம்ப ஓவரா போய்க்கிருக்க. சரி மாசமா இருக்க பிள்ளை எதுவும் பேசக்கூடாது, கோவப்படுற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி நானும் பொறுமையா கிளிப்பிளிக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிருக்கேன். அந்த தம்பி வந்து ஒரு ஆம்பளை ஆளு மனசை விட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிருக்காப்ல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்றாப்ல. அதையும் மீறி நீ போனி தெரிஞ்சு என்ன நினைச்சிட்டு தர? நீயே எல்லாரும் நம்மளை தாங்குறாங்க, நம்ம மேல ஓயிடுவோம், நம்ம கெஞ்சிக்கே எதிரிவாங்க நினைச்சிட்டு தெரியா? நீயே முழு ஆம்பளை பையன் வந்து என்னை மன்னிச்சிருந்து கேட்கறாப்ல. அப்பயும் சரிங்க தெரியாம செஞ்சுட்டீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லாம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க நானும் பாத்துக்கிருக்கேன். எத்த விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அவதே ஏதோ கோவத்துல பேசுறா, தேவையில்லாம நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க பொறுமையா இருங்க. அப்படி இல்லப்பா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான்ப்பா. ஏதோ ஒருத்த பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி கொஞ்சம் செல்லமா வளர்த்தோம்னா அதுக்காண்டி ரொம்ப உச்சாணியில உட்காந்துக்கிட்டு இன்னும் ஜாடத்தனம் பண்ணிக்கிறாளே. நாளைக்கு ஒரு பிள்ளை வரப்போகுது, இவன் விரும்பு பண்ணிக்கிறா, அப்புறம் அந்த பிள்ளை எப்படி சொன்ன முடியாக்கா? ஆமா எல்லாம் உங்க அண்ணன் மகனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கா சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்னைய விட உங்க அண்ணன் மகன் மேலதானே பாசம், என் மேலையா பாசம் இருக்கு?
என்னாடியே உங்க அண்ணன் மகன் எங்க அண்ணன் மகன் சொல்லி பிரிச்சு பேசிக்கிட்டு தர்ற நீ எனக்கு அண்ணன் மகனா உனக்கு யாரு கட்டின புருஷன் நம்ம ஊர் ஆளுகளை பேசுற மாதிரி பேசிக்கிட்டு தர்ற நீ இங்க வேற வாய் சரியில்லடி பாருமே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன பத்திரமா பேசிக்கிட்டு பேசாம இருந்தேன் இன்னும் கல்யாணம் முடிஞ்சிச்சு ஒரு பிள்ளை வர போது இன்னும் நீ சின்ன பழக்க பேசிட்டு தர்ற நீ உங்க அப்பா வரட்டும் இன்னைக்கு தம்பி வந்து மன்னிப்பு கேக்குது அப்படின்னு திரும்பிட்டு போய் பேசி தெரியா நீ இன்னைக்கு வரட்டும் அவரு வரட்டும் நானும் சொல்றேன் எங்க அப்பா கிட்ட யாருக்கு நியாயம் சொல்றாருன்னு பாப்போம். நீ உன் அண்ணன் மகனுக்கு ஏத்துக்கிட்டு பேசுறீல, எங்க அப்பா எனக்கு ஏத்துக்கிட்டு பேசுவாரு. வேற என்னடியே அவனுக்கு போன் போட்டு வர சொல்றீங்க மாமனாருக்கு வரவும் பேசிக்கிடுவான். இல்லன்னா இந்த பஞ்சாயத்து தீராது போல இருக்கு. இந்த பஞ்சாயத்து இப்படியே போய்க்கே இருக்கும் போல அவ சாப்பிட மாட்டான். அப்புறம் மயக்க வந்து கீழே விழுகவா. போனை போடுங்க மாமனாருக்கு. போனை போட்டு வர சொல்லு நிக்கி என்ன ஏதுன்னு இன்னைக்கு பேசி போடுவான் வச்சு. எப்பத்தா என்ன விளையாடுறியா? இது போய் மாமாட்ட போய் சொல்லுவாங்களா? சங்கடப்பட மாட்டாரா? பாவன் தம்பி சங்கடப்படுவான். அந்த கார்த்தி தம்பி லூசு மாதிரி பேசி கேட்க நீ வேற அவருக்கு போன் போட சொல்ற. ஏய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்டி. அப்படி சொன்னாதான் இறங்கி வருவா. எப்படி அவ அப்பனுக்கு சொல்ல விட மாட்டா. புருஷன் எதுவும் தப்பா நினைச்சுக்குவாங்க நம்ம புருஷனை பத்தியும் சொல்லி சொல்ல விட மாட்டா. வேணுமே நம்ம சும்மா சொல்லணும். அப்பத்தே வழி அவ இறங்கி வருவா. அதுக்காக தான் சொல்றேன். நீ போன போடுற மாதிரி சும்மா சீனை போடு. அப்படி சொல்றியா கிழவி? நீ பயங்கரமான அவாத்தே இருப்ப போலியே. நல்லா மாஸ்டர் பிளான் எல்லாம் போடுறியே. சரி சரி என் பெர்ஃபார்மன்ஸ் இப்ப பாரு. சரிடி அவ உங்க அப்பனுக்கு போன் போடுவா. இப்ப வருவா அப்பல உங்க அப்பன் வரவும் என்னான்னு நீ பேசு. உங்க அப்பன் கிட்ட சொல்லு. யாருக்கு நான் சொல்றானோ சொல்லட்டும். சரியா? அதுக்கப்புறம் சாப்பிடவில்லை நீ. ஐயோ நிஜமோலே அப்பாவுக்கு போன் போட சொல்றாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்ச சங்கடப்படுவாரே. இவரை பத்தி தப்பா நினைப்பாருல. நம்ம சும்மா ஒரு மிரட்டலுக்காக சொன்னோம். இதுக்கு நெசமோலே போன் போட சொல்றேன்டுதுங்க. போடு புஷ்பா போடு போன போடு. உங்க மாமே வரட்டும். மாமே வந்து இதுக்கு என்னன்னு பஞ்சாயத்து சொல்லட்டும் மகளுக்கு. என்ன போன் போகுதா? ரிங்கு போகுதா? மதனி வேணாம் மதனி, கட் பண்ணுங்க மதனி. ஒன்றும் வேணாம், நான் சாப்பிட்றேன் விடுங்க. நான் அவர் கூட பேசிக்கிறேன் விடுங்க. அப்பாட்ட சொல்லாதீங்க, அப்பா சங்கடப்படுவாரு. போனை கட் பண்ணுங்க. அப்படி வாடி வலிக்கு. நான் உனக்கு அப்பத்தாடி ஏங்கிட்டியாவா? எப்படி உன்னை வலிக்கு வர வச்சேன் பாத்தியா? ஐயோ மாமா போன் எடுத்துட்டாரே. ஏதாவது பேசி சமாளிடி. இதை சொல்லாத. ஹலோ சொல்லுமா புஷ்பா, என்னம்மா போன் பண்ணிருக்க? மாமா ஒண்ணும் இல்ல மாமா, கார்த்தி தம்பி வந்திருந்துச்சு. அதே மாமா உங்களுக்கு போன் போட்டேன் நானே. அம்மா அத்தை போன் போட சொன்னாங்க. அதையும் போட்டேன் மாமா. அப்படியா? மாப்பிள்ள வந்திருக்காரா? சரி சரி இந்த வரையில கறி எடுத்துக்கிட்டு மீன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுங்க. அத்தை கிட்ட மசாலா ரெடி உன்னைக்கு சொல்லு. சரிங்க மாமா சொல்லிடுறேங்க மாமா. வச்சிடுறேங்க மாமா. என்னடி சொன்னீங்க மாமே? யாத்தே நீங்க வேற போன போடுட்டீங்க. நான் வேற போன போட்டு விட்டேன். டக்குன்னு எடுத்துட்டாரு. எனக்கு கை காலெல்லாம் வேர்த்து போச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க வேற சொல்லாதது பரம்பு வேற விசுக்குண்டு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காஃபி தம்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன் டக்குன்னு. வேற என்ன சொன்னாரு? அப்புறம் தம்பி வந்திருக்குன்னு சொல்லவும் அதான் சொன்னேன். தம்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கறி மீன்லாம் எடுத்து வராரா. மசாலா ரெடி பண்ணி வைப்பீங்களா? சரிம்மா அப்புறம் என்ன, நான் போய் மசாலா ரெடி பண்றேன். நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. வந்தனியா குழம்பு வச்சு விட்டுட்டு கறி குழம்ப அந்த மீனை வறுத்து விட்டுலாம். அப்படியே யாரு இன்னொரு தடவை சும்மா எடுத்தனால அந்த பையன்கிட்ட வம்பளத்துக்கு தெரிஞ்ச உண்மையில உங்க அப்பா வரும் சொல்லி விட்டுறேன் பாத்துக்க. இந்த ஒரு தடவை உனக்கு மன்னிப்பு. ஒழுக்கமா புடிச்சு கூட நல்லபடியா பேசுற வழியை பாரு. ஆட்டம் ஏன்ட்ட அப்பத்தா பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டு கார்த்தியும் பரமையும் சேர்த்து வச்சிருச்சே. அதே அந்த காலத்து ஆளுங்க மூளைன்றது. நமக்கு மூளை இல்லாம சும்மா கத்திக்கே நடக்கிறது. அடியே மன்னிச்சிருடி பாருமே, நான் என்ன செய்யலடி. மாமா கிட்ட ஒழுக்கமா பேசிடி. உன்னை பாக்குறதுக்காக தான் அவசரமா ஓடியாந்தேன். சரி இதுக்கப்புறம் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க பாத்துக்கோங்க. என்கிட்ட பொய் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. எதா இருந்தாலும் ஓப்பனா பேசிடுங்க. இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா மறைச்சிங்கனாதான் எனக்கு கோவம் வருது தெரியுமா? எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு. பொய் சொன்னா உனக்கு பிடிக்காதா? என்னடி இப்படி பொய் சொல்ற? நீ பயங்கரமா நல்லா இருப்ப இருக்குது. நீ அழகா இருக்கணும்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அப்ப எல்லாம் சிரிச்சுட்டு தாண்டி இருந்த. பொய்ன்னு தெரிஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்ற. போங்க மாமா, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு எதை கூட கம்பேர் பண்றீங்க? அப்ப நான் ஒன்னும் அழகு இல்லையா? நீ தாண்டி அழகு இந்த உலகத்திலேயே. போய் என் பொண்டாட்டி தான் எனக்கு அழகு. வேற யாரு அழகு? சும்மா விளையாட்டு சொன்னேன் நானும். நீ மட்டும் என்ன கற்பேத்தினீல, அது மாதிரி நானும் உன்னை கற்பேத்தினேன். சரி ஆமா, அவ எதுக்கு வந்திருக்காளா அவங்க மாமா மக இப்ப தேவையில்லாம வீட்டுக்கு? அவ எதுக்கு வந்திருக்காளோ தெரியல. நான் அவகிட்ட பேசுறதே இல்ல. அவ பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சும்மா மாமான்னுட்டு எப்ப பார்த்தாலும் வந்து உயிர் எடுத்துட்டு கிடக்கா. லீவுக்கு விட்டுருப்பாங்க காலேஜ், இல்லைன்னா காலேஜ் முடிச்சிருப்பா. லீவுக்கு வந்து உட்காந்துருப்பா. ஐயோ மாப்பிள்ளையும் பிள்ளையும் பேசிருக்காங்க. நம்ம வேற டக்குன்னு உள்ள வந்துட்டோமே. காப்பி கொடுத்துருப்பான்னு வந்தேன். அத்தாடி இப்படியே போயிட வேண்டியதே. பரம அத்தடி என்னத்த வந்தீங்க போறீங்க? வாங்கத்த. ஐயோ மருமையும் பாத்துட்டாரே. கூச்சமா கிடக்கு. எப்படி போறதோ தெரியல. ஒண்ணும் இல்லப்பா, அந்த காப்பி எடுத்துட்டு வந்தேன். சூடு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதையும் சூடு பண்ணி கொண்டு வரலாம்ட்டு திரும்ப எடுத்துட்டு போனேன். பரவாயில்லத்த கொடுங்கத்த. சூடு கம்மியா இருந்தா பரவாயில்லத்த கொடுங்க. சரி தம்பி நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்க பேசிக்கிறீங்க. ஐயோ நம்ம பேசிட்டு இருந்ததை அம்மா பாத்துருப்பாங்களோ? காக்கா என்னடி நம்ம அத்தை தானே, என்ன சொல்ல போறாங்க? சந்தோஷம் தான் படுவாங்க. நீ என் கூட சண்டை போட்டுட்டு வந்தா அவங்க மனசு கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் அவங்க நிம்மதியா இருப்பாங்க. இருந்தாலும் உங்க அத்தைக்கு உங்க மேல ரொம்ப தான் பாசம். அப்படியே என்ன கூட திட்டுறாங்க, உங்களை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. பாத்தீங்களா? சரியான ஆளுதான்.
அப்படியே அத்தைங்க எல்லாருமே 2 பேருமே அப்படித்தான் உங்க மேலதான் பாசமா இருக்காங்க. போறாம படாதடி. உங்க அத்தை உன் மேல பாசமா இருக்க மாதிரி நீ நடந்துக்க. நானா வேணாம் சொல்றேன். நீங்களே மாமியார் மருமகளும் எலியும் புனியுமா இருக்கீங்களே. நீங்க 2 பேரும் எனக்கு ஒற்றுமையாக போறீங்களோ தெரியல. எதுக்காக பிரேம்குமார் என்ன வர சொன்ன தனியா பார்க்கணும்னு சொல்லி? எல்லா விஷயமா தான். எங்க அம்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்கல்ல, நானும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதுக்குதான் வர சொன்னேன். சர்ப்ரைஸா? நீ என்ன கொடுக்க போற எனக்கு? உங்க அம்மா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, நீ எனக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? அதுக்கு முன்னாடி நீ கண்ணை மூடணும், உன் கால் எடுத்து என் மடியில வைக்கணும். என்னது, என் கால் எடுத்து ஓ மடியில வைக்கணுமா? அப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன இருந்தாலும் நீ என் வருங்கால புருஷன். ஓ மடியில எப்படி என் கால் எடுத்து வந்து வைக்க முடியும்? நல்லாவா இருக்கும்? என்ன காயு நீயா பேசுற? நீதான் மாடல் ஆச்சு. அதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப என்ன புதுசா அப்படி வெக்கப்படலாம் செய்யற, புதுசு புதுசா பேசுற, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? ஃபர்ஸ்ட் நான் உன்னை மதிக்காம தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லல. என்னன்னு தெரியல, நீ உங்க அம்மாலாம் நடந்துக்கிறத பாக்குறப்போ எனக்கு உன் மேல உண்மையிலே லவ் வந்துருச்சு பிரேம்குமார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை முதல்ல ஒரு டம்மி பீஸா தான் நினைச்சேன். ஆனா இப்ப வந்து உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் உன் மேல கொஞ்சம் ஒரு மரியாதை, வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, இப்ப நான் டன்னி பீஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? ஓ பிரேம்குமார், சும்மா விளையாட்டுக்கு சொல்றதெல்லாம் நீ சும்மா பெருசா எடுத்துக்கிட்டு பேசாத. ஆமா, நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிடணுமா இல்ல வாங்க போங்கன்னு கூப்பிடணுமா? எப்படி கூப்பிட்டா உனக்கு பிடிக்கும்? நீ என் கூட பேசினாலே போதும். நீ எப்படி கூப்பிட்டா என்ன, வாடா போடா வெண்ண விளக்கண்ணா எப்படி இருந்தாலும் பேசு. ஆனா நீ என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், அதுவே எனக்கு போதும். சொல்லுங்க பிரேம்குமார், நான் எப்படி கூப்பிடணும் உங்களை? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கூப்பிட முடியும். நீங்க எப்படி ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. எனக்கு இதை பத்தி ஐடியா இல்ல. உனக்கு எப்படி ஆசையா இருக்கும் நீ அதே மாதிரி கூப்பிடு. சரி சரி, நான் உங்களை இனிமேலே வாங்க போங்க மாமானே கூப்பிடுறேன், சரியா? ஆத்தாடி ஆத்தா, இங்க நடக்கதெல்லாம் கனவா இல்ல நினைவா? என்னால நம்பவே முடியல. காயத்ரி அப்படிலாம் பேசுறது. எல்லாம் நினைவுதான்டா, நினைவுதான். கல்யாணம் முடியட்டும், ஆத்தாளியும் மகன் என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். அது வரைக்கும் உங்களை இப்படி கெஞ்சினாதான் நீங்க என்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. கல்யாணம் பண்ணிட்டு சொத்த புறம் கைப்பற்றினதுக்கு அப்புறம் நான் தான் அந்த வீட்டுல மகாராணி. நீங்க 2 பேரும் எனக்கு எடுபிடிங்க. என்ன காயத்ரி யோசிக்கிற? 2 பேரும் ரகசியமா பேசி கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன். என்னைய மீறி உங்க கல்யாணத்தை எப்படி நடக்க விட்டுருவேனா நானு? இவங்களை இப்படியே விடக்கூடாது. அன்னைக்கே இந்த ராக்காய் கிளவி 2 பேர்த்தையும் சந்திக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. இவங்க உட்காந்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டா இருக்கீங்க. கொஞ்சிக்கிட்டு இதை பேசாம அப்படியே போட்டோ எடுத்து கிளவியில கொண்டு போய் காமிச்சிட வேண்டியதுதான். சரிங்க பிரேம்குமார், ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்னது காட்டுங்களேன், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, கண்ணை முடிக்கிட்டு உன் காலை எடுத்து என் மடி மேல வையின்னு சொன்னேன்ல. சரி சரி, ஓகே, நான் வைக்கிறேன். ஐயோ யோ 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 யோ, அந்த கிளவி இவங்க 2 பேர்த்தையும் தனியா சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி இருக்கு. இவங்க ஒட்டி உறவாடிக்க இருக்காங்க. அவன் மடியில இவ கால் தூக்கி வைக்கிறது என்ன, 2 சிரிக்கிறது என்ன? இருங்கடி இருங்க, போட்டோ எடுத்து கொண்டு போய் உங்களை இங்க மாட்டி விடுறேன் பாருங்க. கண்ணதெல்லாம் மூடினியா? ஏமாத்தக்கூடாது. நல்லா கண்ணை மூடிட்டேன் பிரேம்குமார், நான் பொய்யா சொல்றேன்? என்ன பண்ண போறியா? இவதுக்கு காலை தூக்கி அவன் மடியில வச்சிருக்கா, கண்ணை மூட சொல்றியா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. செல்ல எடுத்து ரெடியா வச்சுக்குருவோம். கொலுசா வாங்கி தர கொலுசு. இருங்கடி, இன்னைக்கு நான் உங்களுக்கு வைக்கிற வேட்டு எர்ரா போட்டோவை இன்னைக்கு வளைச்சு எடுத்து கிளவிட்டு கொண்டு போய் காட்டணும். நல்லா மாட்டினீங்கடி, வசமா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. தாயு, இப்ப கண்ணை திறந்து பாரு. ஐ கொலுசு சூப்பரா இருக்கு பிரேம்குமார், செம்மையா இருக்கு. எவ்வளவு பெரிய கொலுசு? எப்படியும் 10,000 15,000 இருக்கும் போலயே. ஆமா, என் வருங்கால கொண்டாடிக்கு 10,000 15,000 என்ன 30,000 கூட கொலுசு வாங்கி தருவேன். ஏய் பிரேம்குமார், சூப்பரா இருக்கு டிசைனு. நீ தான் செலக்ட் பண்ணியா இல்ல உங்க அம்மா செலக்ட் பண்ணாங்களா? இது எல்லாம் என்னோட செலெக்ஷன் தான். எங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது நான் கொலுசு எடுத்துட்டு வந்தது. அவங்க ட்ரெஸ் எடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நான் கொலுசு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் சொல்லாத, ஓகேவா? ஏன் பிரேம்குமார், உனக்கு என் மேல அவ்வளவு பாசமா? என்ன இல்லையா? பாசம் இல்லாமையா இவ்வளவு தூரம் உனக்காக பாக்குறதுக்கு நான் கொலுசு எடுத்துக்கிட்டு தனியா வந்தேன். சரியான ஆளா இருப்பாங்க இவ்வளவு இருக்கு. ஆத்தா துணி எடுத்து கொடுத்து கரெக்ட் பண்றா, இவன் கொலுசு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றாங்க. இந்த குடும்பம் சரியான புடுங்கி தண்ணி குடும்பம். இப்படி வாங்கி கொடுத்தா மெச்சு போய் வாங்க மாட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க, ஆணைய கூட வாங்கி கொடுங்க. ஆனா இந்த கல்யாணத்துல அடக்கூட மாட்டேன் நானு. பின்னென்ற ஜாதியிலே 1000 அவள் ஒருத்தி, பொன்வயிரம் கொடுத்தாலும் போதாது சீசனத்தி, கல்யாண பந்தலிலே நான் அவளை நிறுத்தி, மாப்பிளை நான் கட்டிடுவேன் பட்டுடுத்தி. போங்க பிரேம்குமார், எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க வேற. மானம் கட்டதுக்கு அவனே தப்பு தப்பா பாட்டு பாடுறியா, அதுக்கு இதுக்கு சிரிப்பு வேற வந்துருது. இது முகம் கட்கி நாமளையும் பார்த்து ஒருத்தையும் பாட்டு பாடுறான்னு இவளுக்கு சிரிப்பு. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்காக கடவுள் என்னை படைச்சிருக்காரு. அப்பா நம்ம போயிருவோம்டா சாமி.
உப்பு போட்டமா போடலையா ஞாபகமே வர மாட்டேங்குது. சரி எதுக்கும் குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்குருவோம். இது வேற கூடுதலா போச்சுன்னா வாயில் வைக்க முடியாது. அடியே பாக்கியா என்ன செஞ்சுருக்க? ஆமா இந்த குழம்பு வச்சுக்கிருக்கேம்மா. எங்க சாப்பாடு செய்ய லேட் ஆகி போகுது. அந்த நெட்டை சீர்ந்தா ஒழுக்கமா சோத்தனால ஆக்கி வச்சிருந்தா. இப்ப நம்மளே ஆகி சாப்பிடறதுனால சாப்பிடறதுக்கு 12 மணி ஆகி போகுது. அது கிடக்கட்டு முடியே, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு கிடந்தா வாழ முடியுமா? நீ என்ன ஒரு பிள்ளையத்தையும் பத்தியா இல்ல 2 பிள்ளைய பத்தியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏமா அப்படி கேக்குற? நான் பெத்தது 2 உள்ள, ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை 1 காட்டி லட்சத்திரா என்ன வந்திரின்னு அப்படி கேட்டுருக்க? ஏண்டி அந்த கார்த்தின்றவன் வாழ்க்கையை மட்டும்தான் பாக்குற. அந்த நெட்டச்சி அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம இவ்வளவு கட்டி வைக்கணும், நைனிகாவை கட்டி வைக்கணும் மட்டும்தான் பாத்துக்கு இருக்க. லட்சத்திராவை பத்தி கொஞ்சம் மாதிரி யோசிச்சியா நீ? அவன் மாமியா சீரு கட்டி 8 நாள் ஆகி போச்சு. அதை பத்தி இன்னும் நீ புரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தைனாலும் பேசிருக்கியா வச்சிருக்கியா? அதை பொம்பளை நாளைக்கு வந்து நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டானே என்ன பதில் பேசுவ? அட ஆமாம்மா, அதை நான் மறந்தே போயிட்டேனேம்மா அந்த ஆள்கிட்ட பேசுறதுக்கு. கடவுளே, அந்த பொம்பளை வேற சீரு கட்டுச்சு. நாளைக்கு நம்ம செய்யாட்டினா அப்புறம் நம்ம நட்சத்திரவை போட்டு கொடுமைப்படுத்திட போகுது. அந்த பொம்பளை பார்க்கத்தையும் காமெடி பேச மாதிரி இருக்கு. அதுவும் பயங்கரமான ஆளுமா. செய்யறத செய்யாட்டினா பயங்கரமா அதெல்லாம் இக்கனா வச்சு பேசும் போல. ஆமா இப்ப வந்து பேசு. உன் புருஷன்கிட்ட நல்ல நேரம் பார்த்து மெதுவா பேசுவியா? எத்தனை நாள் நெட்டச்சி இருந்தா அவகிட்ட எல்லாத்தையும் பழி தூக்கி போட்டு பேசாம இருந்துக்கிட்டான். அவளை வச்சு எல்லாம் வாங்கியிருந்தா இப்ப அவளுங்க இல்ல. இப்ப எப்படித்தான் உன் புருஷன்கிட்ட பேசுறது? நொல்லுன்னு விடுவா அப்படி நாய் எனக்கு. அதேமா எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது ஐடியா கொடுமா அந்த ஆள்கிட்ட போய் பேசுறதுக்கு. சும்மா பேசுறதுக்கு பயமா இருக்கு. கிளிவிலின்னு கிழிச்சுக்கிருப்பாப்ல. என்ன அம்மா மகளை ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டீங்க என்னை விட்டுட்டு? ரகசியம் பேசல ஒன்றும் பேசலடியே. உன் ஆசனாவுக்கு சீர் செய்யணும்ல, அதை பத்தி தான் உங்க மாமிங்கிட்ட பேசணும். அதே எப்படி பேசுறது என்னன்னு தெரியல. ஏதாவது ஐடியா கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறீங்க உங்க அப்பத்தாக்கிட்ட. சீரா? சீர்னா என்ன சீர் இப்ப திடீர்னு இடையில கொடுக்குறீங்க சம்மந்தமே இல்லாம? ஆடி சீர் தாண்டி அவன் மாமியா கேட்டு போச்சு. ஆடி சீர் தானே. 2 பானை 2 குண்டா 2 அண்டா 2 தீன்பண்டம் காய்கறி அரிசி பருப்பு வாங்கி கொடுக்க வேண்டியதானே. இதுக்கு போய் மாமாட்ட கேட்கணும்? நீங்களே வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அதை ஆடிச்சீரை அப்படி கேட்டா நேரம் வாங்கி கொடுத்துருப்போம். அந்த அம்மா ஆடிச்சீரைன்னா ஏற்றுக்கு தெரியுமா? புது வீடு, வீட்டுக்கு தேவையான பர்னிச்சரு, பாத்திர பண்டம், அரிசி பருப்பு காய்கறி, வீட்டுக்கு தேவையான ஆண்ட உண்ட 60 பொருளும் அம்புட்டு வேணுமா. செட்டா ஒரு தனியா குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வீடு அப்படி செட்டப்பா வேணும்னு இருக்கு. அது மட்டுமா முக்கியமானதை மறந்துட்டேன். 100 பவுன் நகை, ஒரு காரு எல்லாம் வேணுமா. ஆத்தாடி ஆத்தா, சொத்துல முக்காவாசி காலி ஆயிரும் போலயே. நம்மளே இந்த கார்த்தி பையில கட்டிக்கிட்டு இந்த சொத்தை பூரா அனுபவிக்கலாம்னு சொல்லிதான் பிளான் போட்டு வந்திருக்கோம். இவ்வளவு என்னன்னா பாதி சொத்தை மகளுக்கு கடத்தி விட்டுருவாள் போலயே. என்னாடி யோசிக்கிற? உனக்கு ஏதாவது ஐடியா வந்திருக்கா? ஆமாத்த, எனக்கு நல்ல ஐடியா வந்திருக்கு. சொல்லட்டுமா? சூப்பர் ஐடியா. யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன ஐடியாடி சொல்லு. அந்த கிளவியை பேசாம போட்டு தள்ளிட்டா அப்புறம் எப்படி இந்த சீரெல்லாம் கேட்கும்? அது என்னடி நைனிகா, என் மகளுக்கு சீர் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா கொடுன்னு சொன்னா அவன் மாமியால போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வழி சொல்லிக்கிருக்க. அப்புறம் என்னத்த என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பையனை கட்டிக்கிற சொல்றீங்க. உங்க பையனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை ஆள போற ராணி நானு. அதுக்குள்ள நீங்க பாதிச்சதை சுருட்டி உங்க மகளுக்கு கொடுத்துருவீங்க போல. அப்ப நான் வந்து ரோட்ல என்ன பிச்சை எடுக்க முடியும்? உங்க மகனை கட்டிக்கிட்டு நாளைக்கு நீங்களும் நான் பிச்சை தான் எடுக்கணும். போராத்தி அந்த பொம்பளை செஞ்சுட்டு கிடந்தா அவ கேப்பா, நமக்கு ஒட்டுமொத்த சொத்தையும் கேப்பா. புறத்தி கொடுத்துருவீங்களா? மேல சீரையே நீ இந்த வீட்டை பேசுனீங்க அவ்வளவுதான், நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னம்மா இந்த பிள்ளை இப்படி பேசிட்டு போறா? இவ பேசுறத பார்த்தா ஒரு 5 காசு கூட கொடுக்க மாட்டா போலயே நம்ம நட்சத்திராவுக்கு. இனி அவ எப்படி இருப்பா? அவங்க ஆத்தா மாதிரி தானே அவ இருப்பா. அவங்க ஆத்தா புத்தி தான் அவளுக்கு வரும். என் புத்தி தானே உனக்கு வந்திருக்கு. அது மாதிரி அவளுக்கு அவங்க ஆத்தா புத்தி வந்திருக்கு. அவ வந்து நம்ம சொத்த பூரா ஆட்டையை போடலையா, உனக்கு நயா பீஸா கொடுக்காம. அது மாதிரி தான் அவளுக்கு இருக்கா. அப்புறம் என்ன செய்ய? என்னமா செய்யறது? எப்படிமா அவன் வச்சுக்க நம்ம சீர் செய்யறது? அந்த பொம்பளை வேற அவளை ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கா. குடுக்காட்டினா நல்லாவா இருக்கும்? நம்ம பிள்ளைய நிம்மதியா வாழ விட மாட்டாளேம்மா. இவாரி, நான் நல்ல ஒரு ஐடியா சொல்றேன். உன் புருஷன் நல்ல மூட்ல ஒரு பாப்பில அப்போ போய் பேசு. ஏன்னாங்க நம்ம மருமக போய் அவங்க அம்மா வீட்டுல இருக்கு. இருந்தாலும் நம்ம எட்டு போய் பார்த்துட்டு வரணும் செய்யணும்ல. எனக்கு நல்லது உடனே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இருக்கக்கூடாதுல. வேண்டாத மருமகளா இருந்தாலும் மாசமா இருக்க பிள்ளைய போய் ஒரு பார்க்கணுங்க செய்யணுங்க அப்படின்னு உன் புருஷன்கிட்ட பக்குவமா எடுத்து பேசு. இப்ப எதுக்குமா அவளை போய் பார்க்க சொல்ற? தேவையில்லாம லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. சொல்றத கேள்வி. நீ ஒரு அவசரம் கொடுக்க என்ன சொல்ல வரேனே பேச விட மாட்டா. அவளை போய் பாக்குறது மேட்டரே இருக்கு. ஃபர்ஸ்ட் உன் புருஷனை ஏமாத்தி கூட்டுக்கு போய் அங்க போய் நெட்டச்சியை பாரு. நெட்டச்சியை பார்த்து தனியா பேசு. இந்த மாதிரி உன் ஆத்த நாளுக்கு சீர் கேட்டிருக்காங்க, கொடுத்தாதே அவன் மாமியா வந்து ஏத்துக்கிறோம். இல்லாட்டினா ஏதாவது பிரச்சனை பண்ணும், உன் ஆத்த நான் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால நீதே உங்க மாமி கிட்ட நீயா சொல்ற மாதிரி பக்குவமா சொல்லி அவளுக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்ய சொல்லுடி. அப்படி இப்படின்னு அவகிட்ட கொஞ்சம் அன்பா ஆசையா 4 வார்த்தை பேசு. போய் நெட்டச்சி அப்படியே மகிழ்ந்து போயிடுவா. நம்ம மாமியா நம்ம மட்டும் நல்லா பேசுறாண்டு அவ காதல போட்டு வை. அவ நினைச்சா மட்டும்தான் நம்ம சீர் செய்ய முடியும். என்னமா சொல்ற? போய் அந்த நெட்டச்சி போய் கெஞ்சணுமா திரும்பவும் போய்? அதே எனக்கு எரிச்சலா இருக்கு. மனசு பிடிச்சி தள்ளுதுமா. அவட்ட பேசுறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. நீ வேற நல்ல விதமா வேற பேச சொல்ற. வேற வழி இல்லடி. காரியம் நடக்கணும்னா கழுதியும் காலை பிடிச்சதே ஆகணும். புரியுதா? இதே ஒரு வாய்ப்புட்டே இருக்கு. இதை விட்டுட்டோம்னா நமக்கு வேற வழியே கிடையாது. எல்லா பக்கமும் அடைச்சு வச்சிருக்காங்க. கேட்ட சரிம்மா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம சொந்த அன்னை மக அவளே நம்ம லட்சிக்கு எதுவும் செய்ய விட மாட்டேன்றா, செய்யக்கூடாதுன்றா. அவ எப்படிமா செய்ய விடுவா நெட்டச்சி? அவ எதுவும் சொல்ல மாட்டாளா? அங்கதாண்டி விஷயமே இருக்கு. நம்ம குடும்பம் எப்படி குடும்பம்? நான் என் நாத்தனாருக்கு 1 காசு கூட கொடுக்காம சொத்த பூரா நல்லா அபகரிச்சு இல்ல. அதே மாதிரி உங்க அண்ணன் பண்ணாட்டி அவ வாக்கப்பட்டு வந்து உனக்கு ஒத்த பைசா கூட கொடுக்காம எல்லாம் சுத்தி அவ அபகரிச்சுக்கிட்டால. இப்ப அதே மாதிரி தான் உன் அண்ணன் மக இந்த வீட்டுக்கு இன்னும் மருமகளாவே வரல.
வரப்புள்ளி என்ன பண்றா, லட்சுக்கு ஒரு காசு கூட கொடுக்க கூடாது, சீல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொத்தை அவகரிக்கிறா. ஏன்னா நம்ம பரம்பரை இந்த மாதிரி பரம்பரை. ஆனா அவளுக்கு பரம்பரை அப்படி கிடையாது, அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உதவுற பரம்பரை. அதனால அந்த நெட்டச்சி வந்து எதுவுமே சொல்ல மாட்டா. நீ சொல்லி பாரு, அதெல்லாம் சந்தோஷமா மாமி கிட்ட பேசி சீர் செய்ய சொல்லுவா. அவளுக்கெல்லாம் கொடுக்குற மனசு, நமக்கெல்லாம் எடுக்கிற மனசு. சரிம்மா, அப்புறம் என்ன, அவர் வெளியில போயிருக்காரு, வரட்டும். நல்லபடியா ஒரு நல்ல மூட்ல இருப்பார்ல, அப்ப பேசி நல்ல பழத்தை கிழத்தை வாங்கிக்கிட்டு போய் நெட்டச்சியை பார்த்து விஷயத்தை காதில் ஓட்டு விட்டு வந்துடுறேன்.